அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இங்கினி மில்க பத்தி ஒரு ஃபீட்பேக் கொண்டு தாரேன். என்னென்னு சொன்னா, என்ட நானாட மகள் 12 வயசு கேர்ள். அவக்கு வந்து தலையில, அதாவது காதுக்கு பின்னுக்கு ஒரு கட்டி ஒன்று வந்துட்டு, அப்ப எங்க எல்லாருக்கும் பயம். காதுக்கு பின்னுக்கே புரடில. அப்ப சின்ன புள்ளையும் தானே. அப்ப மருந்து எடுத்து எடுத்து புள்ளைக்கு காய்ச்சல். அதோட சேர்த்து விட்டு விட்டு காய்ச்சலும் வரும். மருந்து எடுத்து எடுத்து குறையவே இல்ல. பிறகு நாங்க நவலோகலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம். அங்கேயும் சக்ஸஸ் ஆகல. மருந்து குடுத்த 1 வீக்குக்கு பிளட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து, அப்புறம் சொல்லிட்டாங்க, இல்ல அட்மிட் ஆகணும் அப்படின்ட்டு. இத சர்ஜரி பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், அ சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று வராது. எல்லாம் வந்து 2வது நீங்க இங்கினி மில்க குடிங்கன்னு சொல்லி இங்கினி மில்க் குடுத்தேன். இங்கினி மில்க் ஒரு டின் குடிச்சிட்டு இருக்க போக்குலயே அவருக்கு வந்து அந்த கட்டி சின்னதாகிறத வந்து நாங்க பார்த்தோம். அப்புறம் ஒன்று முடிஞ்ச பிறகும், அ அதுக்கப்புறம் அடுத்த பாட்டிலும் ஆர்டர் போட்டு, அதில ஹாஃப் குடிச்சிட்டு இருக்க போக்குலயே அவக்கு வந்து ஆப்ரேஷனுக்குரிய டேட் வந்துட்டு எங்க கொழும்பு நோனா வார்ட்ல தான் ஆப்ரேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு தந்தேன். அப்புறம் அங்க போயிட்டு அட்மிட் ஆகியாச்சு. இப்ப எப்படியும் சர்ஜரி ஒண்ணு செய்யப்போக்குள்ள முதல்ல ஒரு ஸ்கேனும் எடுத்து பார்க்குறது தானே. அப்ப அன் டைமுக்கு அந்த மார்னிங் ஸ்கேன் பண்றாங்க. அந்த ஸ்கேன பண்ணிட்டு சர்ஜரி புள்ளைக்கு. ஸ்கேன் பண்றாங்க. மாஷா அல்லான்ட்டு டாக்டர்ஸே சொல்லிட்டான், "இல்ல தேவையில்ல. ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல. அந்த கட்டி இல்ல. கரைஞ்சிட்டு" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், "இப்படித்தான் மாமி ஆப்ரேஷன் பண்ணல" அப்படின்ட்டு. அப்ப எங்கள வீட்டார்கள் எல்லாருக்கும் மாற ஹேப்பி. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா சின்ன பிள்ளையும் தானே, ஒரு ஆப்ரேஷன் சொல்லக்குள்ள பயம் தானே. அ அப்புறம் உடனே அவங்களோட உம்மம்மா சொன்னா, "இல்ல புள்ளைக்கு பண்ணல. டாக்டர்ஸ் எவ்வளோ நாங்க மருந்து குடிச்சும் அது சரியா வரல. நாங்க நினைக்கிறோம் இந்த இங்கினி மில்க்குக்கு பிறகு தானே" அப்படின்னு அவங்க அப்படி ஹேப்பியா ஃபீல் பண்ணினாங்க. டாக்டர்ஸும் கேட்டாம், "என்ன செஞ்ச?" அப்படின்ட்டு. அப்ப இவங்க இது இப்படித்தான் நாங்க ஒன்று குடிச்சோம்னு சொல்லி அவங்க டின்னிலாம் காட்டிக்கிறாங்க. என்ன சொன்னா, அவன் ஹாஸ்பிட்டல் போக்கலையும் அந்த டின்னெல்லாம் கொண்டுட்டு தான் போய்த்திக்கிறாங்க. என்ன சொன்னா, "புள்ள அதத்தான் குடிக்கிறேன்." அது பிறகு அ நல்லம்ன்னு சொல்லி டாக்டர்மார் சொல்லிக்க நான் நல்லம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணல. இன்னொரு டேட் ஒண்ணு போட்டு குடுத்தாங்க. திரும்ப அந்த கட்டி வந்திக்குது, இல்லாட்டி டோட்டலி கரைஞ்சிட்டான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இன்னொரு ஸ்கேன் டேட் ஒண்ணு போட்டு குடுத்துக்கிறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இப்ப 3 மந்த்ஸ் ஆகிட்டு, புள்ளைக்கு அல்லாண்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல இதுவரைக்கும். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த கட்டி சம்மந்தமா பொதுவா எல்லாத்துக்குமே, இந்த சின்ன புள்ளைகளுக்கு மிச்ச பேர் பயப்படுறோம். என்ன செய்யணும்னு சொன்னா, பயப்படவே தேவையில்ல. நாங்க 12 வயசு புள்ளைக்கும் குடுத்து தான் நிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அதால பெரிய ஒரு சக்சஸ் கிடைச்சிச்சு. ஏன்னு சொன்னா, நாங்க நவலோகா வரைக்கும் நாங்க போயிட்டு புள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினோம். இப்ப நெறைய பேர் நினைக்கிறது தானே, இப்படி பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனா சரியாக முடியும். எந்த ஒரு சக்சஸும் ஆகல எங்களுக்கு. அந்த கட்டில ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கூட விளங்கல்ல. அந்த கட்டி கரையிற மாரி. அல்ஹம்துலில்லாஹ் இங்கினி மில்க நாங்க குடிச்ச ஒரு பாட்டில் குடிச்சதோடயே அந்த புள்ளோட கட்டி கரையிறத நாங்க கண்ணால பார்த்தோம். அது பிறகு இனி டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னா போய்த்தே தானே ஆகணும். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க போய்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா, அல்ஹம்துலில்லாஹ் அதே மாரி அபெக்ஸலாக்கும் ரொம்பவுமே தேங்க்ஸ். இப்படி ஒரு ப்ராடக்ட்ஸ வந்து மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்ததுக்கும், எத்தனையோ மக்கள் வந்து நோயால கஷ்டப்பட்டாக்கள் வந்து எவ்வளோ பலன் கண்டிக்கிறாங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அ யாருமே பயமில்லாம எடுத்து குடிக்க இயலும். ஜிசாக்கல்லாஹ்.